ஓகே, போன क्वेश्चनல நம்ம வந்து force on a current carrying conductor placed in a magnetic field பார்த்தோம். ஒரே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். அதுல ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கண்டக்டர்ஸ் அப்படி parallel-ஆ வைக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு parallel கண்டக்டர்ஸ்க்கு பிட்வீன்ல இடைப்பட்ட இந்த பகுதியில சரியா ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த क्वेश्चन தான் இப்ப 2020 மார்ச்ல கேட்டிருந்தாங்க. சரியா force between two long parallel current carrying conductors. இங்க கொடுத்திருக்காங்க டயகிராம் தெரியுதா? இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரை வந்து ஒரு லைன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஓகேவா, ஃபுல்லா காமிக்கல. அந்த லைன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு கண்டக்டர்னு சொல்லிட்டு. இதுல பாஸ் ஆகிற கரண்ட் பாருங்களேன் I1. முதல்ல இந்த கண்டக்டருடைய பேர் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு பேர் வந்து என்ன A, செகண்டுக்கு நேம் என்ன B. ஸோ ஏல வந்து கரண்ட் வந்து I1 பாஸ் ஆகுது, பில கரண்ட் I2 பாஸ் ஆகுது. ஸோ இந்த கண்டக்டரை சுத்தி வந்து என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதா. அதே மாதிரி இதை சுத்தி என்ன ஆயிட்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்கும். இங்க தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். இதுலயும் பாருங்களேன் கரண்ட் உள்ள பாஸ் ஆகுது, இதுலயும் கரண்ட் உள்ள பாஸ் ஆகுது. அப்ப கரண்ட் வந்து இதுல பாஸ் ஆனாலே அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உருவாகுதா பாருங்களேன். இந்த கண்டக்டரை சுத்தி வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்கு தெரியுதா, சென்டர்ல எல்லாம் இருக்காது, கேன்சல் அவுட் ஆயிடுது. இது நம்ம போன இதுலயே பார்த்துக்கிட்டோம். ஓகேவா, ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு வந்து இப்ப நம்ம இதுல பாத்துக்கிறோம். இது சிம்பிளஸ்ட் டயக்ராமே இங்க காமிச்சிருக்கோம், ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்கான். ஏங்கிறது ஒரு கண்டக்டர், பிங்கிறது ஒரு கண்டக்டர். ஏல எவ்வளவு கரண்ட் I1 பாஸ் ஆகுது, பில I2 பாஸ் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா B2, இதுல இருக்கிறது B1ன்னு சொல்றாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எப்படின்றது நம்ம பாத்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான். இது எல்லாமே நமக்கு நிறைய டயக்ராம்ஸ் மூலமாவே நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஆக்சிஸ் பாத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்னா எங்கன்னு தெரியுதா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ். இப்படி காமிச்சிருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய், இது வந்து இஜெட். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் டிஸ்கிரிப்ஷனுக்கு போலாமா? இந்த ரெண்டு கண்டக்டர்ஸையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னா R டிஸ்டன்ஸ்ல. இவ்வளவுதான் ஜெனரல் மேட்டர். இப்போ நம்ம திருப்பி டீப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். லெட் two long straight parallel current carrying conductors separated by a distance R. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்காங்க R. kept in air medium. இது எங்க வச்சிருக்காங்க இந்த ரெண்டு கண்டக்டரையும்? கண்டக்டர்னா தெரியுது இல்ல, A1 B1. இது எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க? ஏர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் the net magnetic field at a distance R due to current I1 in a conductor A. அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏல என்ன கரண்ட் பாஸ் பண்றாங்க, I1 கரண்ட் பாஸ் பண்றாங்களா. அப்ப ஏல I1 கரண்ட் பாஸ் பண்றதுனால R டிஸ்டன்ஸ் தள்ளி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா B1ங்கிற பாருங்களா இந்த இடத்துல வந்து தெரியுதா, இதுல I1ங்கிற கரண்ட் கொடுக்கறதுனால நம்மளுக்கு R டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துல பாருங்களா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இருக்கு. அதுதான் B1. ஓகேவா, புரிஞ்சுக்க முடியுதா? சோ B1னா நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கிறோம்? B equal to mu naught I by 2πr. இது நம்ம வந்து ஒரு 5 மார்க்ல படிச்சிருக்கிறோம். obtain an expression for magnetic field due to infinitely long straight conductor னு படிச்சிருக்கோம் ஒரு 5 மார்க். நான் யூடியூப் வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். சோ அதுல இருந்து நம்ம ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். mu naught I by 2πa இல்லைன்னா r னு எடுத்துக்கலாம். நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏவோ ஆரோ யூஸ் பண்ணுவோம். சரியா, இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து I1 கரண்ட்ங்கிறனால நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட B1 வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதுல இருந்து தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஐக்கு வந்து I1 கொடுத்துடுறோம். இது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது பாருங்க, வேற கலர்ல காமிக்கிறேன் பாருங்க. எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் இப்ப நம்ம கன்சிடர் பண்றோம். இங்க இருக்கிற I1 கரண்ட்னால இந்த டைரக்ஷன்லயே R டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட்ல
ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறதுனால இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நம்மளுக்கு கரண்ட் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தானே இங்கே. ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த டைரக்ஷன். அப்ப நம்மளுக்கு இங்க வந்து மைனஸ் எக்ஸ், அது மாதிரி மைனஸ் ஐடி இங்க ஐ கேப்னு போட்டிருக்காங்க யூனிட் வெக்டர். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இங்க, ஆனா கரண்ட் இதுக்கு இப்படி தானே. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் இருக்கனால மைனஸ் ஐ கேப் வந்து போட்டுக்கிறோம். ஸோ மியூ நாட் B1 என்ன, மியூ நாட் ஐ பை 2 பை ஆர் ஐ கேப். இந்த மைனஸை வந்து இங்க முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோமா? சோ அப்ப நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா இல்லையா, அதை கால்குலேட் பண்ணலாமா? பாருங்க இங்க பாருங்க, ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ F is equal to mu naught I by 2 pi r I cap னு நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, BIL. நல்லா பாருங்க, ஃபார்முலா என்ன, BIL. இதுதான் மேக்னிடியூட் நம்ம பார்த்தோம். இந்த sin தீட்டாவில நம்ம விட்டுறலாம். அப்ப நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம B1 ன்னு வச்சுக்கலாமா? இந்த B1 இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். சோ B1 போட்டுக்கிறோம் I into L. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் எங்க உருவாயிருக்குன்னு பாருங்களேன். இப்படி உருவாகுது ஃபோர்ஸ், தெரியுதா? இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா இதுக்கு பர்பெண்டிகுலரா நம்மளுக்கு வந்து பாருங்களேன், நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து உருவாகுது, தெரியுதா? இந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸ் எதனால கிரியேட் ஆகுது? B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, I2ங்கிற கரண்ட் பாசேஜ். புரிஞ்சுக்க முடியுதா? F equal to நாம என்ன சொன்னோம்? BIL ன்னு சொன்னோமா? அதுல B னா என்ன, B1, I னா என்ன, I2. இந்த L க்கு L1 L2 நம்ம மாத்த தேவையில்லை, ஏன்னா இந்த ரெண்டு கண்டக்டருடைய லென்த் சேம் தான். ஃபர்ஸ்ட்க்கு L1 வச்சுக்கலாம், செகண்ட் கண்டக்டருக்கு L2 னா இது ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான், L. சரியா? சோ இப்ப B1 I2 L. அப்ப B1 ஓட மதிப்பு நம்மளுக்கு இப்பதானே தெரியும், மியூ நாட் ஒரு மைனஸ் முன்னாடி வரும். இப்பதான் நம்ம மேல வச்சிருக்கோம், புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க, கையில இருக்குல்ல. மியூ நாட் I பை 2 பை r I என்ன போடுறோம், I கேப் போடுறோம், I2 போடுறோம். அப்படியே இது வந்து I1 தானே, மியூ நாட் I1. சோ I2 இன்டு L. இந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கரண்டோட டைரக்ஷன் இப்ப பார்க்க போறோம் நம்ம. இந்த I2 பாருங்க எப்படி போகுது பாருங்க, இப்படி போகுதா, இந்த டைரக்ஷன்ல இப்படி போகுது. தட் இஸ் J, பாசிட்டிவ் J கேப் டைரக்ஷன். அப்ப நம்ம இங்க கூட என்ன போடுறோம், J கேப் வந்து போடுறோம். சரியா? மியூ நாட் I1 I2 by 2 pi r J கேப் அப்படிங்கறத நம்ம போடுறோம். இதை இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இந்த L ஒண்ணு வந்து பாத்தீங்களா, அது நம்ம F க்கு கீழே கொண்டு வந்துடும். சோ F by L is equal to mu naught I1 I2 by 2 pi r J cap அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு இன்னொன்னு இதுல ஒண்ணு காமிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கா, இந்த ரெண்டு கண்டக்டர்லயுமே நம்ம அப்ளை பண்ற கரண்ட் ஒரே டைரக்ஷனா அப்ளை பண்றோம். அதாவது பாருங்களேன், இந்த இடத்துல ஆரம்பிச்சு
இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி அப்ளை பண்றோம் இந்த கண்டக்டருக்கு. அதே மாதிரி இங்கேயும் கரண்ட் இந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்படி அப்ளை பண்றோம். ஸோ ரெண்டுமே சேம் கரண்டா இருந்துச்சுன்னா உள்ள இங்க உருவாகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் முக்கியமானது. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்டோட டைரக்ஷன் ரெண்டுலயுமே எப்படி இருக்கும், அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா, ஓகேவா, அதாவது ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ரிபல்சிவ் ஃபோர்ஸா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பார்ட் பார்த்துட்டோம். என்ன பார்ட் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் பண்ணா செகண்ட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகி இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் வந்து உருவாகி இருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம இங்க பார்த்தோம். இப்ப என்ன எடுத்துக்க போறோம்னா, செகண்ட் கண்டக்டர்ல கரண்ட் I2 பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கண்டக்டர் ஏல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பாக்குறோம். அதை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் வந்து என்னன்னு பாக்குறோம். பாருங்களேன், இப்ப பாருங்களேன், let us consider a small element length dl in conductor B எடுத்துக்கிறோம், at which the magnetic field B1 is present. So second நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு B1 present இருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, I2 dl into B1 போடுறாங்க. I2 ஏன்னா நம்ம வந்து இது ரெண்டு கண்டக்டர் எடுத்துக்கும் போது இது A இது B, அப்ப இதுல பாஸ் பண்ற கரண்ட் என்ன I2. இந்த I2 கரண்ட்னால லென்த் என்ன dl. சோ I2 dl into இது எந்த ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோம் பாத்தீங்களா, ILB ன்னு போட்டோமா. ILBனா ஃபுல் கண்டக்டருக்கு. இந்த DFங்கிறது வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டுக்கு சொல்லிருக்கிறதுனால DF வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ILB, that is IL into B வெக்டர்னு வரும் நம்மளுக்கு. நம்ம இது படிச்சிருக்கோம். DF is equal to IL into B ன்னு படிச்சிருக்கோம். இதுலதான் நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் போடுறோம். ஐக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், I2 போடுறோம், DL அப்படியே வச்சுக்கலாம். Bக்கு என்ன போடுறோம், நம்ம B1 போடுறோம். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து எழுதிடுறோம். இங்கே நம்ம கண்டுபிடிக்கும் போது இதே தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து A கண்டக்டர்ல எப்படி கிடைச்சோ அதே மாதிரிதான் B கண்டக்டருக்கு இதே தான் கிடைக்குது. μ0 I1 I2 dl by 2πr j cap வந்து கிடைக்குது. சரியா? சரி, அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்ப அட்ராக்டடா இருக்கும்னா அது ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அட்ராக்டடா இருக்குன்னு சொல்றாங்க. கரண்டோட டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அட்ராக்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. The force on dl of the wire B is directed towards the conductor A. So the element of length dl in B is attracted towards the conductor A ன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது இல்ல, அது எதை நோக்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயக்ராம்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஏல வந்து நம்ம கரண்ட் கொடுக்கும் போது பில வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதா, அது வந்து எதை நோக்கி இருக்குது, ஏவை நோக்கி தான் இருக்கு. தெரியுது, ஆரோ மார்க் பாருங்க, ஏவை நோக்கி தான் இருக்கு. அதே மாதிரி பில கரண்ட் பாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஏல வந்து கரண்ட் உருவாகுதா, அது எதை பேஸ் பண்ணி இருக்கு, பியை நோக்கி இருக்கு. ஸோ இது அட்ராக்டடா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The force on dl of conductor A is directed towards the conductor B. அதாவது dl A ல இருக்கிறது வந்து B யை நோக்கி இருக்கு, B ல இருக்கிறது அதே மாதிரி வந்து எதை நோக்கி இருக்கு, ஏவை நோக்கி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆம்பியர்னா என்ன டெஃபினிஷன்னா, கான்ஸ்டன்ட் கரண்ட். நம்ம இந்த ரெண்டு கண்டக்டர்லயே I1 I2 அப்ளை பண்றோமா, இது பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. ஆம்பியர் 1 ஆம்பியர்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அப்ப கான்ஸ்டன்ட் கரண்ட்டை அப்ளை பண்றாங்க, which when passed through
each of the two infinitely long parallel straight conductor. ரெண்டு லாங்கா இருக்கக்கூடிய parallel இருக்கக்கூடிய straight conductor எடுத்துக்கிறாங்க. இத வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அபார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா at a distance of 1 meter apart. 1 மீட்டர் இடைவெளியில இதை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அது 1 மீட்டர் இடைவெளியில இதை வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ள உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் உடைய மதிப்பு வந்து எவ்வளவுனா 2 into ஃபோர்ஸ் எவ்வளவு 2 into 10 power minus 7 இருந்துச்சுன்னா நியூட்டன் பெர் மீட்டரா இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் I1 I2 என்னவா இருந்திருக்கும் கான்ஸ்டன்ட் கரண்டா இருந்திருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் என்னது 1 ஆம்பியர் மதிப்பா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் 1 ஆம்பியர். அப்படின்னா என்ன 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் as that constant current. கான்ஸ்டன்ட் கரண்ட் நம்ம ரெண்டு கண்டக்டர்லயே அப்ளை பண்ணிருப்போம். which when passed through each of the எங்க பாஸ் பண்றோம்னா two infinitely long parallel straight conductor at a distance of 1 meter apart in air or vacuum. எங்க வச்சிருப்போம் இது ஏர்ல இல்லனா வேக்யூம்ல வச்சிருப்போம். அப்ப இது causes each conductor to experiences a force. இங்க தெரியுதா ஒவ்வொரு கண்டக்டரும் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. அதோட மதிப்பு எவ்வளவுனா 2 into 10 power minus 7 நியூட்டன் per மீட்டரா இருந்துச்சுன்னா லென்த் ஆஃப் த கண்டக்டரா இருந்துச்சுன்னா அது வந்து 1 ஆம்பியரா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து என்னது 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷன். சரியா? ஓகே, இந்த क्वेश्चन புரிஞ்சதாப்பா? எஸ் மிஸ். இந்த டெரிவேஷன் ஸ்டெப் என்னோட நம்ம போட்டு காமிச்சோம்னா தான் தெரியும். பாருங்க. சரியா? பேட்டர்ன் வந்து இதுதான். ஜஸ்ட் ஒன்று சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிக்கிறோம். பி கண்டுபிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் டிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப டோட்டலா ஃபுல்லாவே அந்த கண்டக்டருக்கு வேணும்னா நம்ம என்ன பண்றோம் இந்த டிஎல் வந்து என்ன ஆயிடும் எல்லாம் மாறிடும். அப்ப மியூ நாட் I1 I2 by 2 pi r j கேப் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய எல்ல வந்து இந்த எஃப்க்கு கீழே வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பேட்டர்ன் தான் பில வந்து கண்டுபிடிக்கிறோம். முதல்ல வந்து பியோட மதிப்பு எழுதுறோம். டிஎஃப்னா ஸ்மால் ஃபோர்ஸோட செக்மெண்ட், அதை இங்க எழுதிட்டு அதுல மதிப்பு அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்ப நல்லா இதுல ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப ஃபோர்ஸ் ஏ கண்டக்டருக்கு வந்து ஃபோர்ஸ் ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 தான். ஆனா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன செகண்ட் கண்டக்டர்ல இருந்த கரண்ட் தானே. ஸோ I2 எடுத்துக்கிறோம். அப்ப B1 வந்தா இங்க 1 வந்தா பில வந்து இங்க 1 வந்தா ஐல வந்து என்ன வரும் 2 வரும். இது உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்காக சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பில வந்து 2 வந்துச்சுன்னா ஐல என்ன வரும் 1 வரும். அதாவது பி கண்டக்டர்ல வந்து நம்ம வந்து கரண்ட பாஸ் பண்ணும்போது ஏ கண்டக்டர்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அப்ப ஏ கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் போது அப்ப அந்த டைம்ல கரண்ட் என்னது I1. அதுதான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல எழுதியிருக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆல்ரெடி வந்து I2 TL mu naught I by 2 pi r ன்னு இருக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த யூனிட் வெக்டர்ஸ் போட்டிருக்காங்க. இங்க k வெக்டர் வரும், இங்க I வெக்டர் I கேப் வரும், இங்க k கேப், இங்க I கேப் வரும். சரியா? சோ k into I னா வந்து என்னது j கேப். நம்ம வந்து இது இப்படி எழுதலனா கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜேவே போட்டுக்கலாம். நமக்கு தெரியுமில்ல ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு ஜே டைரக்ஷன்ல தானே, நான் ஜே போட்டுக்கிறோம். சரியா? இப்ப பாருங்களேன் இந்த கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு கே டைரக்ஷன்லயா. நீங்க அந்த எக்ஸ் ஒய் ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் ஐ டைரக்ஷன். அப்ப ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் கேக்கும் ஐயும் பர்பெண்டிகுலரா ஜே டைரக்ஷன் இருக்கும். அதுதான் இதுல காமிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் இங்கேயும் ஃபோர்ஸ் செக்மெண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டெப். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா.